மூணாவது தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஒரு 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 கட்சிக்கோ இல்லை ஒரு கூட்டணிக்கோ மெஜாரிட்டி இல்லைன்னா அடுத்து அதிக சீட்டு வாங்கின பார்ட்டியை தான் கூப்பிடணும். இப்போ இந்த வரிசையில் தான் இப்போ டிவிக்கு the majority must be tested in the floor of the assembly and not in the governor's chamber. கவர்னர் வந்து 118 இருக்கா இல்லையான்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃப்ளோருக்கு போய் அங்கே லூஸ் ஆகும் பொழுது இந்த மெக்கானிசமே தப்புன்ற ஃபீல் வராதா? அட்லீஸ்ட் அவர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்காருன்ற ஃபீலிங் கவர்னருக்கு வரவே கூடாதா? கான்ஸ்டியூஷன்லேயும் இது கிளாரிட்டி இல்லை, எந்த சட்டத்திலையும் இது கிளாரிட்டி இல்லை. மரபுகள் அடிப்படையில் மட்டும்தான் இது செயல்பட்டு வந்துருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் குட் கான்ஸ்டியூஷனா பேட் கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ் பண்ணாது. மக்களாகிய நீங்கள் யாருக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்களோ, யார் அந்த பதவிகளில் உட்கார வைக்கிறீங்களோ அவங்க தான் இது குட்டா பேடான்னு முடிவு பண்ண போகிறாங்க. யாரோ ஒரு பார்ட்டி வந்து அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவுட் சைட் சப்போர்ட் எப்படி இருக்கணும்? இரு துருவங்களாக இருக்க ரெண்டு கட்சி ஒன்று சேரும். ஏன்னா இதுக்கு மேலேயும் மக்களை எலெக்ஷனில் தள்ளலாம், மக்கள் வெறுத்துருவாங்க. அந்த ஒரு சூழலுக்கு வந்து மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். லெஜிஸ்லேச்சர் வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பெண்டட் அனிமேஷன் என்னதுன்னா, அடுத்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் இந்த 234 எம்எல்ஏவும் அஃபிஷியலாக எம்எல்ஏ இல்லாத மாதிரி அசம்பிளி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த சினாரியை வச்சுட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் எதை ரெஃபர் பண்ணி இதில் முடிவெடுப்போம். ஸோ அந்த ஒரு 6 மந்த்தில் கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், ப்ரீவியஸாக இருந்த விஷயங்கள் என்னென்னலாம் அது நடக்காது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில்? CAL's Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து தனிப்பெரும் கட்சியாக 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 118 இடங்கள் இருந்தால் தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்குது. ஸோ 118 பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கட்சிகளோட ஆதரவையும் நாடி இருக்காங்க. இந்த 118 மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன, லீகலாக இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மகிட்ட பேசுறதுக்காக ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ட்ரெயினர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து திரு ஆதில் பெய்க் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இது பற்றின நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். வெல்கம் சார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக தாவேக உருவெடுத்திருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய 118 நம்பர் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஏன் கவர்னர் ஏன் அவரை அழைக்க மாட்டுறாங்க, ஏன் ஆட்சி அமைக்க விட மாட்டுறாங்க? நிச்சயமா உங்களோட கேள்வி பதில் தொடங்குறதுக்கு முன்னாடி தி டிபேட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதில் பேக். ஸோ முதல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதோடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதையிலையும் மாநிலங்களோட உரிமைகளையும் காத்து ஒரு நல்ல ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இப்போ உங்களுடைய கேள்வியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சுச்சுவேஷன் வந்து ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹங் அசம்பிளியில் என்னதுன்னா, எந்த ஒரு கட்சியும் 118 சீட் எடுக்கல. அதுதான் வந்து இந்த சுச்சுவேஷன். ஸோ ஒரு கட்சி வந்து 118க்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த கட்சியை தான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. இல்லை ஒரு கூட்டணி 118க்கு மேலே போச்சுன்னா அவங்களை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தருணத்தில் யார் ஆட்சி அமைக்க கூப்பிடுறது அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து எழும்போது அதுக்கு வந்து நம்ம பாஸ்ட்டுக்கு போகிறோம். நம்மளுடைய பாஸ்ட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து 2-3 சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட கமிஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் தெளிவாக வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி பார்த்தா 1983 சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மத்திய மாநில உறவுகளில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு, இப்போ மத்திய உறவுகள், மாநில உறவுகள், மாநிலங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அதை எப்படி மறுசீலமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டதான் சர்க்காரியா கமிஷன். இந்த கமிஷன் வந்து 1988 வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை சப்மிட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அவர் இருந்தபோது 2007 வந்து புன்சி கமிஷன், மதன் மோகன் புன்சி அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட தலைமையில் போட்டாங்க. அவங்க 2010 வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க. இது என்னதுன்னா வந்து இட்ஸ் ஒரு ஆணையம். இந்த ஆணையத்தோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் என்னென்னலாம் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற போது இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் இந்த ஆர்டரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கவர்னர் ஆட்சி அமைக்க ஒரு சீஃப் மினிஸ்டரை கூப்பிடும்போது யாரை கூப்பிடணுங்கிறது கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படல. கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, Governor will be acting based on the aid and advice of the Chief Minister and the Council of Minister. அவ்வளோதான் இருக்கு. ஸோ அப்போ அந்த கமிஷன் கொடுத்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி.
ஒரே கட்சி மெஜாரிட்டி வந்துருச்சு. இப்போ போன 2021 டிஎம்கே கிட்டே 130+ இருந்தது. ஸோ ஒரே பார்ட்டி மெஜாரிட்டி வந்து அவங்கள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா ப்ரீபோல் அலையன்ஸ்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தால் அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அது ப்ரீபோல் அலையன்ஸ். இது வந்து 2006 திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்போ திமுகவும் மெஜாரிட்டி வாங்கலை, காங்கிரஸும் யாருமே மெஜாரிட்டி வாங்கலை, அப்பயும் ஹங் அசம்பிளி தான். எப்போனா 2006. ஆனால் அப்போ வந்து ப்ரீபோல் அலையன்ஸான திமுக காங்கிரஸ் கூட்டணி மெஜாரிட்டியில் இருந்ததுனால தான் 2006 வந்து திமுகவை ஆட்சி அமைக்க அழைச்சாங்க. அது 2வது ப்ரையாரிட்டி. 3வது தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஒரு 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 கட்சிக்கோ இல்லை ஒரு கூட்டணிக்கோ மெஜாரிட்டி இல்லைன்னா அடுத்து அதிக சீட்டு வாங்கின பார்ட்டியை தான் கூப்பிடணும். இப்போ இந்த வரிசையில் தான் இப்போ டிவிக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டு அண்ட் அன்அஃபிஷியலி அது 107 ஆகிடும். 107 சீட்டு ஜெயிச்சிருக்கிறதுனால அண்ட் அவங்கள வந்து கூப்பிட்றது தான் அடுத்த பிரசிடென்ட்ஸ். ஸோ அப்போ இவங்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா போஸ்ட் போல் அலையன்ஸ்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு சில கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா அந்த அலையன்ஸை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம். அண்ட் அந்த போஸ்ட் போல் அலையன்ஸ்ல 2 இருக்கு. போஸ்ட் போல் அலையன்ஸில் கூட்டணி சேர்ற கட்சிகள் எல்லாமே ஆட்சியில் அமருவாங்க. அதாவது அமைச்சரவையாக அமர்றது ஒரு அலையன்ஸு. அமைச்சரவையாக அமராமல் வெளியிருந்து ஆதரவு, சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2006 போஸ்ட் என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் வந்து வெளியிருந்து தான் ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸோட ஆதரவில் தான் 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல 2006. ஸோ அது வந்து அவுட் சைட் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த முதல் 3 கிரைட்டீரியாவில் வி ஆர் வெரி கிளியர். இவங்க 118 வந்துடும், ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் இந்த 3 கண்டிஷனில் வந்து 118 இல்லை. இப்போ தாவேக்காக்கு நடந்த மாதிரி. இப்போ அந்த வரிசையில் பார்த்தா நேத்திக்கு விஜய் வந்து 3வது ஆர்டரில் இருக்கிறதுனால இதில் தான் போயிட்டு நேத்திக்கு போயிட்டு அவர் வந்து ஆளுநர்கிட்ட கிளைம் பண்ணார், எங்களுக்கு ஆட்சி அமைக்க கொடுங்க அப்படின்னு. ஆனால் ஆளுநர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 118 நம்பரை காட்டுங்க, அப்புறம் நாங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை 6ஆம் தேதி மே அன்னைக்கு ரிட்டன் அனுப்பிட்டார். ஸோ அப்படி ரிட்டன் அனுப்புறது வந்து லீகலி சட்டப்படி சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சட்டத்தில் இது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ரூல்ஸ் இல்லை. இது வந்து ஒரு ஆணையத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அண்ட் மரபுன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து நம்மளுடைய பாராளுமன்ற மரபு, அப்புறமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மரபுபடி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மரபுபடி என்ன நடக்கணும் அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் டைம் தருவாங்க. 7 to 14 days ரஃப்லி, அதுவும் ஃபிக்ஸட் இல்லை, ரஃப்லி டைம் தருவாங்க. அதுக்குள்ளே சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போது இதுதான் நடந்திருக்கணும். அப்போது மே 6ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் போயிட்டு தன்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது கவர்னர் விஜயை சிஎம்மாக சுயர்நியம் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு வாரம் இல்லை 14 நாளுக்குள்ளே சட்டமன்றம் கூடி அங்கே த மெஜாரிட்டி ஷுட் பி ப்ரூவ்ட் ஒன்லி இன் தி அசம்பிளி. அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் விஜய் வந்து 118 இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அங்கே 118 இல்லைனா தான் ஆளுநர் வந்து திரு விஜய் அவர்களை நிராகரிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நேத்திக்கு எப்படி வந்து அவர் திரும்ப அனுப்புனாருன்னு தெரியல. பட் இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்று காலை வந்து தாவேகா தரப்பில் வழக்கு தொடர முன் வந்திருந்ததா தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா திரும்ப ஆளுநர் அழைச்சிருக்கிறதாகவும் பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இன்னும் இழுபறியில தான் இருக்குது. பட் வந்து இதுதான் நடந்திருக்கணும். ஆளுநர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிட்ட 118 நம்பர் காமி அப்படின்னு சொல்கிற அதிகாரம் கான்ஸ்டியூஷன்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ 1974 பொம்மாய் கேஸ் இஸ் a வெரி ஃபேமஸ் கேஸ் which கேம் ஆஃப்டர் தி பாபரி மஸ்ஜித் இஷ்யூ. ஸோ அந்த பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹையஸ்ட் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அதில் தான் வந்து நிறைய முக்கியமான இந்த மத்திய மாநில உறவுகள் பற்றின சீரமைப்புக்கு சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் பிரசிடென்ட் ரூல் பற்றி பேசியிருந்தாங்க, பிரசிடென்ட் ரூல் எப்போ போடலாம் போடக்கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. அதில் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the majority must be tested in the floor of the assembly and not in the governor's chamber. கவர்னர் வந்து 118 இருக்கா இல்லையான்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடணும், ஆட்சி அமைக்க சொல்லணும். யார் வந்து 118 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷெல் பி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது சட்டமன்றத்துக்கு தான் 118 இருக்கான்னு திரு சிஎம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போது அசம்பிளி தான் 118 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட்டை மீறி தான் கவர்னர் நேத்திக்கு செயல்பட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் மரபுபடி கொஞ்சம்
மீறி போன ஒரு விஷயம். ஸோ அது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். என்னோட கேள்வி என்னன்னா 118 தான் மெஜாரிட்டின்னு சொல்றீங்க, அந்த நம்பர் சேஃபா இல்லை அதையும் தாண்டி வச்சிருக்கிறது சேஃபா? ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பார்க்குறோன்னா, இப்போ வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட 107 இருக்குது, காங்கிரஸோட 5 இருக்குது, 112. அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து விசிகேவோட 2 ஆர் கம்யூனிஸ்டுகளுடைய 2 அண்ட் இதெல்லாம் வந்து 118 வந்து ஆட்சி அமைச்சிட்டா அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் இன் தி கேட் ஆன் தி வால் சுச்சுவேஷனாக இருக்கும். யூ ஆர் இன் அ வெரி ரிஸ்கி பொசிஷன். இது எதனால் வந்து ரிஸ்கி பொசிஷன் அப்படின்னா, இன் லாங் டேர்மில் நம்ம வந்து மற்ற மாநிலங்களில் அண்ட் இந்தியா பூராவும் வந்து ஒரு ட்ரெண்டு பார்க்குறோம். என்ன ட்ரெண்டு பார்க்குறோன்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்குவது. ஸோ இந்த மாதிரி வந்து எம்எல்ஏஸு எம்பிசியும் வந்து பஞ்சாக அப்படியே தன் பக்கம் இழுத்து ஆட்சியே மாற்றி அமைச்ச பிரசிடென்ட்ஸ்லாம் நம்ம அருணாச்சல் பிரதேஷில் பார்க்குறோம், நம்ம வந்து மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், கர்நாடகாவில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது இப்போ ஆஸ் லேட்டஸ்ட் ஆஸ் ஆம் ஆத்மி கட்சியிலையும் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்கிறப்போ 118 மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படின்னா இப்போ ஆட்சி அமைச்சிடலாம். பட் லாங் டேர்மில் அது ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஒரு 125 130 வரைக்கும் இருந்தால் தான் ஒரு சேஃப். இல்லைனா என்றைக்குமே வந்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்திலே இருக்கும். திரு வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து அது வந்து நடந்துச்சு 1996லையும் 98கள்லையும். இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப பார்டரில் இருந்தார். அதனால தான் 96லையும் அவரோட ஆட்சி கவிழ்ந்துச்சு, 98லையும் அவருடைய ஆட்சி வந்து கவிழ்ந்துச்சு. திரும்ப 99 எலெக்ஷனில் மெஜாரிட்டி வந்தது. ஸோ இது திமுகவோட கூட்டணியோட மெஜாரிட்டி வந்தது. ஸோ அது ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் விலைக்கு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியா பூராவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுனீங்க, அசம்பிளியில் தான் இந்த நம்பர்ஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஆனால் இப்போது ஓவரால் எம்எல்ஏ சப்போர்ட் இல்லை 118 அப்படின்ற நம்பர், இது எதுவுமே இல்லாமல் அதை கவர்னரை சாட்டிஸ்ஃபையே பண்ணாமல், இதில் வந்து இந்த நம்பரே இல்லாத ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிஎம்மும் ஆகி அவங்க வந்து கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணி ஃப்ளோருக்கு போய் அங்கே லூஸ் ஆகும் பொழுது இந்த மெக்கானிசமே தப்புன்ற ஃபீல் வராதா? ஏன்னா பேசிக்காவது ஒரு நம்பர்ஸ் வேணும். இப்போ விஜய்க்கு வந்து அட்லீஸ்ட் அவர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்காருன்ற ஃபீலிங் கவர்னருக்கு வரவே கூடாதா? இல்லை கவர்னர் அதை கேட்கவே கூடாதா? இதில் என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு இடம் வந்து எங்கேயுமே வந்து சட்டப்பூர்வமாக நிர்ணயிக்கப்படலை. கான்ஸ்டியூஷன்லேயும் இது கிளாரிட்டி இல்லை, எந்த சட்டத்திலையும் இது கிளாரிட்டி இல்லை. மரபுகள் அடிப்படையில் மட்டும்தான் இது செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேக்கிங்காக வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயம் இருக்குது, கவர்னர் டிஸ்கிரிஷனில் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிஷனை பயன்படுத்துகிறப்போ சட்டப்பூர்வமாக கவர்னர்ஸ் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாக எந்த ஒரு ஸ்டாண்டு எடுத்துட முடியாது. ஆனால் மரபுகள் அடிப்படையில் தான் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்னா அப்படியும் நடந்திருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு மகாராஷ்டிராவில் அது நடந்துச்சு. கர்நாடகாவில் எடியூரப்பா அவர்களுக்கு அது நடந்துச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டுட்டாங்க, மெஜாரிட்டிலாம் இல்லை. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி திரும்ப அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. திரும்ப வந்து காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ் அந்த கூட்டணியை தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இது இப்படி வரும்போது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரும் தான். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா இது ப்ராக்டிக்கலாக அது வந்து இஷ்யூவாக இருக்கும். பட் ஆப்வியஸ்லி வந்து மரபுபடி பார்க்குறப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும். அண்ட் ஹீஸ் டெல்லிங் தட் ஈ வில் கார்னர் தி சப்போர்ட்டில். ஏன்னா வந்து எந்த கட்சியும் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ட் ஃபார் முஸ்லீம் லீக் அண்ட் ஒன் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, வேறு யாருமே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. ஸோ ஸ்டில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் வித் தி அனதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிகே அண்ட் பிஎம்கே, ஏஎம்எம்கே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பிளிசிட்டாக அந்த எதிர்ப்பு இல்லாத போது கவர்னர் வந்து அப்படி பண்ணாமல் இதை கண்டினியூ பண்ணி வந்து டைம் கொடுத்துருக்கணும். இப்போ கவர்னருக்கு எதுவும் டைம் லைன் இருக்குது? ஏன்னா இப்போ விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தாரு, அது ஒரு கம்யூனிகேஷன், அது எதுவும் அஃபிஷியலாக சொல்லலை. எகைன் இன்னைக்கு போய் பார்த்துருக்காங்க, அதில் எந்த கம்யூனிகேஷன்ஸும் வந்ததாக சொல்கிறாங்க, பட் அஃபிஷியலாக இல்லை. கவர்னருக்கு ஏதாவது டைம் லைன் இருக்குது இந்த விஷயத்தில் வந்து இப்படி பண்ணணும், இல்லை இது ஒரு நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இல்லை. கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்போ அன்னைக்கு இருந்த ஒரு மெச்சூரிட்டியில் நம்ம எழுதிட்டோம். அதாவது மாண்பு மிக்கவர்கள் தான் வந்து இந்த பதவிகள் இருப்பாங்க, அவங்க மாண்பை மீறி நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் கான்ஸ்டியூஷன் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அதனால ஒரு சில எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கோடிஃபை பண்ணல ரூல்ஸில். ஸோ அப்படி வந்து ஒரு விடப்பட்ட ஒரு இடம் தான் கவர்னருடைய டிஸ்கிரிஷன். அந்த டிஸ்கிரிஷன் வந்து ஓப்பனாக தான் இருக்குது இன்னும்.
கவர்னர் வந்து ஒரு பில்லு வந்து லோக்சபா நம்ம அசம்பிளியில் பாஸ் ஆகி நம்ம பார்த்தோம், நம்ம முன்னாள் ஆளுநர் வந்து எவ்வளோ தடையாக இருந்தார் அப்படின்னு. ஒரு பில்லு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காம லேட் பண்ணார். ஸோ அதுக்கும் வந்து டைம் லைன் இல்லை. ஆக்சுவலி அதுக்கு டைம் லைன் கொடுக்கணும்னு தான் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு vs தமிழ்நாடு கவர்னர் கேஸில் ஜட்மெண்ட் வந்தது. அவர் 3 monthsக்குள்ளே டைம் எடுக்கணும்னு டைம் லைன்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் அது இல்லை. பில் அசம்பிளிக்கும் இல்லை, சிஎம் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. இப்போ விஜய் ஆக்சுவலி அது வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், அதை வந்து சரிப்படுத்தணும். இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து இந்த கேப் விட்டாங்களே, கவர்னரோட டிஸ்கிரிஷனை கோடிஃபை பண்ணாமல் ஓப்பனாக விட்டுட்டாங்க. அதை கோடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது நமக்கு ஜஸ்டிஸ் கொரியன் ஜோசப் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. கொரியன் ஜோசப் கமிட்டியில் இது எல்லாத்துக்கும் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. லைக் சர்க்காரியான் புன்சி கமிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரியன் ஜோசப் கமிட்டி கமிஷன் போட்டிருக்காங்க. அண்ட் அதில் இது வைக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் செகண்ட் டைமாக போய் கவர்னர் மீட் பண்ணி அவர் சம் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்தும் இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்படாமல் இருக்குது. இப்போ விஜய்க்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்னு இல்லை, எனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒரு கவர்னரை மீட் பண்ணி ஆட்சி அமைக்க கோர்றாங்க, ஆனால் அதுக்கு வந்து எந்த விதமான பதிலும் இல்லை எனக்கு நம்பர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ அந்த பார்ட்டிக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன அவங்க பண்ணலாம் இதுக்கப்புறமா? ஆக்சுவலி வந்து ஒரு கட்சி வந்து கவர்னர் கிட்ட போய் கேட்குறாங்கன்னா ஒன்லி இஃப் தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் த நம்பர்ஸ் தே வில் கோ. என்னால் நிச்சயமாக 118 கொண்டு வந்துட முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா மட்டும் தான் போவாங்க. 2013 டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட டெபியூ எலெக்ஷன்ஸ்லையும் இதே ஹங் அசம்பிளி தான் வருது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வருது. பட் செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் வரும்போது பிஜேபிக்கு மெஜாரிட்டி வராது, ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்த போது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிஎம்மாக வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் கேட்டார். ஸோ அப்போது திரு விஜய் அவர்கள் போய் கேட்குறாருன்னா இன் இஸ் மைண்ட் செட் இஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் கெட்டிங் 118. ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிகாலிட்டி. இன்கேஸ் வந்து இதோட ஃபியூச்சர் நம்ம யோசி பார்ப்போம். ஹைப்போதட்டிக்கலி இன்றைக்கி வந்து மே 7ஆம் தேதி ஆஸ் திஸ் வி ஆர் டிஸ்கஸிங்கு. ஸோ அப்போது வந்து ஹைப்போதட்டிக்கலி வந்து என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இவருக்கு 118 வரல, அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நம்பர் கிடைக்கல, ஃப்ளோர் டெஸ்ட்டில் நம்பர் வந்து அதே மாதிரி வந்து அந்த கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே பெருசாக கூட்டணி அமையலை, எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிற போது தென் என்டையர் டிஸ்கிரிஷன் கோஸ் டு கவர்னர் தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு வேறு ஸ்கோப்பே இல்லை. கவர்னர் வந்து அடுத்து என்ன பண்ணுவார்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியான டிஎம்கே கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், தேர்டு லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிற ஏடிஎம்கே கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம். எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட ஹி கேன் ரைட் டு பிரிங் இன் தி பிரசிடென்ட் ரூல். ஸோ உங்களுக்கு வந்து ஜனாதிபதியோட ஆட்சியை வந்து கொண்டு வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பெண்டட் அனிமேஷன்னா என்னதுன்னா, அடுத்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் இந்த 234 எம்எல்ஏவும் அஃபிஷியலாக எம்எல்ஏ இல்லாத மாதிரி அசம்பிளி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ சஸ்பெண்டட் அனிமேஷனில் போட்டு ஸ்கோப் இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் ஸ்கோப்பே இல்லை அப்படின்னா 6 மாதங்கள் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் கண்டினியூ ஆகலாம் இஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்ரூவ்ஸ் இட். ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் திரும்ப வரும். இதுதான் வந்து ஃபியூச்சர் கோர்ஸ். 118 இல்லைனா there is no other option to திரு விஜய் அவர்கள். இப்போ கோர்ட்டுக்கு விஜய் போகிறாருன்னா இந்த சினாரியோ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஆளுநர்கிட்ட இவர் போய் கேட்டுட்டாரு, ஆனால் அவர் கூப்பிடலை. இந்த சினாரியோ வச்சுட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் எதை ரெஃபர் பண்ணி இதில் முடிவெடுப்பாங்க? கோர்ட் பொம்மாய் ஜட்மெண்ட்டும் புன்சி கமிஷனை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. புன்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தான், ஆனால் பொம்மாய் ஜட்மெண்ட்டில் கிளியராக ஜட்மெண்ட்டே இருக்கிறதுனால கோர்ட் வந்து மேக்ஸிமம் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேபி அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி அதில் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற டெசிஷன் வந்து கொடுக்க வைக்கலாம். அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. வென் இவங்க நம்ம என்சிபிக்கும் சிவசேனாக்கும் பிஜேபிக்கும் அந்த ஒரு ட்ரையாங்கிள் இஷ்யூ போயிட்டு இருந்தப்போ கோர்ட்டில் தான் வந்து சிவசேனாக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் அசம்பிளியில் தான் ப்ரூவ் பண்ணணும்னு கோர்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அருணாச்சல்லையும் வந்து கோர்ட் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, மெகாலயாலையும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த டேட்டில் அசம்பிளியில் விஜய் கூடி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு மேக்ஸிமம் டேட்டை வந்து கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே 118 விஜய்க்கு கிடைக்கலன்னா அவருக்கு வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ பொம்மாய் ஜட்மெண்ட்டில் இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம சொல்லும்போது மெஜாரிட்டியை வந்து அசம்பிளியில் தான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அதில் இருக்குது. இந்த கன்க்ளூஷனுக்கு ஏன் வந்தாங்கன்னு எதுவும் நம்ம டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? வெரி குட் கொஸ்டின். ஏன் வந்தாங்க அப்படின்னா, 1949 when கான்ஸ்டியூஷன் வாஸ் சைன்டு, நான் திரும்ப சொன்னேன், மாண்பு மிக்கவர்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க. அம்பேத்கர் சொல்லுவார், இந்த கான்ஸ்டியூஷன் குட் கான்ஸ்டியூஷனா பேட் கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ் பண்ணாது. மக்களாகிய நீங்கள் யாருக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்களோ, யார் அந்த பதவிகளில் உட்கார வைக்கிறீங்களோ அவங்க தான் இது குட்டா பேடான்னு முடிவு பண்ண போகிறாங்க
அப்படின்னு ஒரு அசம்ஷனில் மக்கள் நல்ல ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மாண்பு மிக்கவர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓவர் த 40 இயர்ஸ், இது வந்து 94 வருது, ஒரு 44 ஆண்டுகள் கான்ஸ்டியூஷன் கடந்த பிறகு அரசியலாக்கப்பட்டது கவர்னருடைய பதவி. அது அரசியலாக்கப்படும் போது கவர்னராக அமரும் பர்சன் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆளும் கட்சியோடைய ரிட்டையர்டு கேண்டிடேட்ஸாக இருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த அரசியல்வாதிகளை தான் கவர்னராக அமர வைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைப்பட்சமாக செயல்படுறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க வந்து அப்படி செயல்படும் போது கவர்னரோட டிஸ்கிரிஷனுங்கிற அந்த கேப்பை வந்து இந்த ஆளுநர்கள் வந்து ஒரு தலைப்பட்சமாக நடந்துட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கிரிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் அசம்பிளியில் வந்து இந்த முடிவு எடுக்கட்டும், லெட் தி நம்பர்ஸ் ஃப்ளோ. ஏன்னா இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லையும் பார்க்குறோம், கோவா, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, தென் கர்நாடகா, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர்னரை வச்சு இந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ண வச்சு அந்த கேப்புக்குள்ளே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை மாற்றி அமைக்கிற மாதிரியான சினாரியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தான் ரியாலிட்டி வரும். இப்போ நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த ரெசார்ட் கல்ச்சரே வந்தது, விச் இஸ் அ சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். ரெசார்ட்டில் கொண்டு போய் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பின எம்எல்ஏக்களை அடைச்சி வைக்கிற கல்ச்சர் இந்தியா பூரா வந்துருச்சு. அது எல்லா ஊர்லேயும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ரெசார்ட்டில் தான் புக்கிங் அதிகமாகுது. இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னீங்க, அதாவது எந்த கட்சியுமே பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த டேர்மில் இப்போ எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க அஃபிஷியலாக எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு 6 மந்த்தில் கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், ப்ரீவியஸாக இருந்த விஷயங்கள் என்னென்னலாம் அது நடக்காது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில்? ஆக்சுவலி சார், பொம்மை சஸ்பெண்டட் அனிமேஷனுங்கிறது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி, இப்போ விஜய் ஆட்சி அமைச்சிடுறாரு, ஆட்சி பிடிச்சி ஆட்சியெல்லாம் அமைஞ்சு ஒரு 3 மாதம் கழித்து இன்கேஸ் வந்து கூட்டணியில் ஆட்சி கவுத்துடுறாங்க, நாங்கள் ஆதரவு வாபஸ் பெறுறோம். இப்போ இன்றைக்கி ஆதரவு கொடுத்து அமைக்க வைக்கிறவங்க ஏதோ ஒரு கட்சி விஜய்கிட்ட இருந்து ஆதரவை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுது ஆட்சியில் 118 திரும்ப போகும். அந்த டைமில் தான் பிரசிடென்ட் ரூல் வரும், சஸ்பெண்டட் அனிமேஷன் போகலாம். பை தட் டைம் ஆல் திஸ் 234 people have ஸ்போன், அவங்க எம்எல்ஏவாக வந்து ஆல்ரெடி வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் எம்எல்ஏங்கிற சர்டிஃபிகேட் தான் இருக்கே தவிர அஃபிஷியலாக இன்னும் எம்எல்ஏன்னு பதவி பிரமாணம் பண்ணப்படலை. ஸோ அப்போது வந்து இப்போ வந்து அவங்க ஆக்சுவலி வந்து இந்த எலெக்ஷன் வந்து டில் அந்த ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட்டம் நடத்தி அவங்கள பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்களெல்லாம் வந்து எம்எல்ஏ எலெக்ட் தானே தவிர எம்எல்ஏ கிடையாது. ஸோ அப்போது அந்த கேஸ் தான். இப்போ now we'll come back to president rule. Suspended animation comes only during president rule. Article 356 of the constitution படி president rule அமைக்கிறப்போ தான் இந்த விஷயம் வரும். ஸோ சஸ்பெண்டட் அனிமேஷன் டைமில் பிரசிடென்ட் வந்து கவர்னருடைய தலைமையில் தான் ஸ்டேட்டை வந்து நிர்வகிப்பார். ஸோ கவர்னர் வந்து சீஃப் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி இவங்க 2 பேருடைய சப்போர்ட்டில் தான் வந்து கவர்னன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டை ரன் பண்ணுவார். அதாவது 6 மாதத்துக்கு கவர்னர் வித் தி ஹெல்ப் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி ஆஃப் போலீஸ் அண்ட் அதர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க மூலமாக தான் கவர்மெண்ட் வந்து நடக்கும். பேசிக் புது ஸ்கீம்ஸோ இல்லை புது இனிஷியேட்டிவ்ஸோ எதுவும் வராது. ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருந்தது சுமூகமாக நடக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்தாக போகும். அண்ட் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணப்படும். அண்ட் வித்தின் 6 மந்த்ஸுக்கு தான் பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு பிரசிடென்ட் ரூல் போடுறாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே அப்ரூவ் பண்ணணும். பிரசிடென்ட் ரூல் வந்து டிஸ்கிரிஷன் கிடையாது, போட்டுடலாம். பிரசிடென்ட் ரூல் போட்டாலும் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் பாஸ் ஆகணும் வித்தின் 2 months. லோக்சபா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணாதான் பிரசிடென்ட் ரூல் வில் கண்டினியூ ஃபார் another 6 months. ஆஃப்டர் 6 months திரும்பவும் வந்து லோக்சபா ராஜ்யசபா அப்ரூவல் கொடுத்தா தான் இன்னொரு 6 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். கண்டினியூஸாக பிரசிடென்ட் ரூல்லே வச்சுக்க முடியாது. 6 monthsக்கு ஒரு வாட்டி தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். திரும்ப எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் அது வரும். ஆக்சுவலி மரபுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 6 months வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. அண்ட் கான்ஸ்டியூஷனலி வந்து எத்தனை மாதங்கள் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 2 வாட்டி 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே எலெக்ஷன் வச்சிடணும். இன் கேஸ் இஃப் தேர் இஸ் அ சினாரியோ வேர் வி ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் பியாண்ட் 1 year, ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்துச்சு, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா தேர் மஸ்ட் பி ஆத்தரைசேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். இந்த மாநிலத்தில் எலெக்ஷனை நடத்துறதுக்கான சுமூகமான சூழல் எழவில்லை அப்படிங்கிற ஆத்தென்டிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துச்சுன்னா அப் டு 3 years வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நாட் மோர் தென் 3 years. பட் அந்த சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வராது.
இது வந்து ஒரு அமைதியான ஒரு மாநிலம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்ஸிமம் 6 monthsல ரீஎலெக்ஷன் வைக்கலாம். ஆல் ஆர் ஹைப்போதெட்டிக்கலி நான் சொல்கிறதெல்லாம். நாளைக்கு என்ன வேணால் மாறலாம். ரீஎலெக்ஷன்லேயே தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா திரும்பி அது தான் போயிட்டு இருக்குமா சார்? ஏன்னா அதே மாதிரி சினாரியோ தான் இப்போ வந்திருக்குல்ல சார், இதே மாதிரி நம்பர் திரும்ப ரீஎலெக்ஷனில் வந்தால் இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஓகே, ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ரீஎலெக்ஷனில் திரும்ப தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா பை தட் டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நான் ஹிஸ்ட்ரி வச்சு பேசுகிறேன். உங்கள் கேள்விக்கு பதில் இப்போ திரும்பவும் தொங்கு சட்டசபை வருது, திரும்பவும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா திரும்பவும் இந்த ஃபெட்டிக் தான், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தான். யார் 6 மாதத்துக்கு ஒன்று மாறிட்டே இருக்கும். 1996 99க்குள்ளே 3 வாட்டி எலெக்ஷன் நடந்தது. 96 வாஜ்பாய் வராரு, 98 திரும்ப வந்து வாஜ்பாய் வராரு, 99 திரும்ப வாஜ்பாய் வராரு. ஸோ வித்தின் 2 years 3 years we had 3 elections 96 99க்குள்ளே. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கும், திரும்ப திரும்ப நடக்கும். அது வந்து செலவு வேஸ்ட்டு, நமக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கான செலவு வேஸ்ட்டு. திரும்பவும் இந்த ப்ராசஸ்ஸு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், பிரச்சாரம், இது மக்களுக்கும் வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தும். அந்த ஒரு சூழலுக்கு வந்து மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஏதோ ஒரு 4 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சிடணும். அதுதான் ஒரு தமிழ் நாட்டில் இருக்கிற ஒரு இந்திய குடிமகனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த திரும்ப ஒரு ரீஎலெக்ஷன்லாம் தேவையில்லை. கட்சிகளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிடணும். இப்போ திரும்ப வரும் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வேவை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். வேவ்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஹேப்பன் வித் டிவிகே இஸ் அ வேவ் ரிசல்ட். நோ ஒன் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி எக்ஸ்பெக்டிங் இட். ஸோ இந்த மாதிரி வேவ் ரிசல்ட்டில் ஹங் அசம்பிளி வந்த தருணங்களில் ரீஎலெக்ஷன் நடக்கிறப்போ வேவில் வந்த பார்ட்டி தனிப்பெரும் மெஜாரிட்டியாக ரீஎலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. இது பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் நான் சொல்கிறேன். டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மியில் சஸ்பெண்டட் நாமினேஷன் 6 மாதம் போது 2015 ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. 70ல் 67 சீட் ஜெயிச்சார், 3 சீட் தான் போச்சு. 67 out of 70 கெஜ்ரிவால் ஒன். ஸோ அப்படி இருக்கிறப்போ மெனி அக்கேஷன்ஸில் வேவ் அந்த பார்ட்டி ஹேஸ் தி அட்வான்டேஜ் இன் தி ரீஎலெக்ஷன். ஸோ அது தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு தான் நானும் நம்புறேன். அப்படி ஒரு சூழல் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த ஓவரால் இந்த சினாரியோவில் ரெண்டு விஷயமே நமக்கு வந்து ஈக்குவலி வேலிட் மாதிரி தோணுது. ஒன்று வந்து விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவரை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் இல்லை விஜயால் இதை ப்ரூஃப் பண்ணுறது கஷ்டம், இல்லை அவருக்கு யாருமே ஆதரவு தரல, அப்போது அதை கவர்னர் கேட்குறதும் வேலிடாக இருக்குது. இப்போ 2 பொசிஷனுமே வேலிடாக இருக்குது. இந்த 2 பொசிஷனுக்குமே பெரிய கிளாரிட்டியும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எனிதிங் மேபி சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை நீங்கள் படித்தப்போவோ இதே மாதிரி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒரு பெரிய பெரும்பான்மை இல்லை, பட் ஸ்டில் அப்ரோச் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நடந்தப்போ என்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுத்து ஏதாவது தகவல்கள் இருக்கும்? ஓகே, ஆக்சுவலி வந்து 1 மாதம் 2 மாதம்லாம் ஆயிருக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆட்சி அமைச்சதுக்கெலாம். அந்த சினாரியோலாம் வி ஹவ் சீன் ஏர்லியர். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து யார் ஆட்சி அமைப்போரா, இது வந்து ஆக்சுவலி கர்நாடகாவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 2017 நினைக்கிறேன், 17-18 கார்நாடகாலையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கு. நமக்கு வந்து காங்கிரஸ் வாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அண்ட் ஜேடியு இருந்தது, பிஜேபி இருந்துச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட டுக் டைம், ஒரு மாதம் வரைக்கும் அது இழுபறி இருந்தது. நிச்சயமாக 1 மாதம் இல்லை, வித்தின் 1 week ஆர் 1 weekக்குள்ளேயே வந்து வில் கெட் கிளாரிட்டி இன் தமிழ்நாடுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்குள்ளே நிலைப்பாடு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கட்சியோடைய நிலைப்பாடும் தெரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ வந்து யார் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, IUML, அப்புறமா CPI 2, VCK, PMK, AMMK, இவங்க எல்லாருமே தாண்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் ADMKவும் இருக்குது. இவங்க எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதாவது நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, தென் வீல் நோ தி ஆன்சர் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் போயிருக்கு ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம். அண்ட் மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சுன்னா 3 CM மாறினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அஜித் பவார் ஒரு நாள், உத்தவ் தாக்கரே ஒரு நாள், ஃபட்னாவிஸ் ஒரு நாள், அப்புறம் மாறி மாறி வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அது நடக்கும், 1 month வரைக்கும் நடக்கலாம். ஆக்சுவலி இங்கே கான்ஸ்டியூஷன்லேயும் சட்டத்துலேயும் கிளாரிட்டி இல்லாததுனால இது வந்து ஓப்பன் ஹெண்டடாக போகுது. ஏன்னா இந்த நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்குமே இப்போது நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் போகுதுன்னா கண்டிப்பாக விஜய் நம்பரே இல்லைன்றது தான் இப்போ ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி நம்பர்ஸே இல்லாத ஒருத்தரை ஏன் பதவியேற்க வைக்கணும் அப்படின்றது தான் மக்களுக்குமே யோசிக்க தோணும்.
கவர்னரும் அதை யோசிக்கும் பொழுது இல்லைங்க அப்படி அப்போ தொங்கு சட்டமன்றமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இட்ஸ் நாட் இல்ல அப்போ ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு தானே போகணும். அதுதான் அது ஒரு 1 monthல தெரிஞ்சிடும். ஏன்னா அது இல்லாம விஜய் வந்து என்ன இல்லைங்க லாஜிக்கலி கரெக்ட் தான். பட் இத்தனை நாளா நடந்த மரபு அண்ட் பொம்மாய் ஜட்மெண்ட்ல இருக்கிறப்போ கவர்னர் வந்து நியூட்ரலா நடந்து இல்லாத மாதிரியான சினாரியோஸ் வந்து இந்தியா பூராவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கவர்னர் கிட்ட இந்த முடிவை கொடுக்காம அசம்பிளி கிட்ட இந்த முடிவை கொடுக்கறது சரியா இருக்கும். ஏன்னா சசிகலா விஷயத்துலையும் அவங்களுக்கு 133 நம்பர் சப்போர்ட் இருந்தது. பட் அவங்கள வந்து ஸ்வெரிங் பண்ணவே இல்லை. வித்யாசாகர் அவர் டிலே பண்ணிகிட்டே இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க கன்விக்ட் ஆகி வெளில போக வேண்டியிருந்தது. ஸோ அப்போ கூட நமக்கு ஒரு 6 days நியர்லி அவங்க வெயிட் பண்ணாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டும் மாறிச்சு. இங்கே டிஸ்கிரிஷன் ஓப்பனா இது வந்து இன்னும் ரூலாக வரல. அதுக்கு தான் வந்து சர்க்காரியா கமிஷனும் புன்சி கமிஷனும் நம்ம கொரியன் ஜோசப் கமிட்டியும் எல்லாருமே கொடுத்த ஒரே ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கோடிஃபை பண்ணி சட்டமாக்கிடுங்க. இது சட்டமாக்கிட்டா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிக்கலாம். ஸோ சட்டமாக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு பார்ட்டி வந்து அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவுட் சைட் சப்போர்ட் எப்படி இருக்கணும்? ஏன்னா வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்க வித்ட்ரா பண்ணும் பொழுது எகைன் இது மாதிரி ஒரு சினாரியோ வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த அவுட் சைட் சப்போர்ட்டுன்ற டேர்மை எப்படி புரிஞ்சுக்கிறது, இல்லை அது எந்த மாதிரி இருந்தால் ஒரு டெமோக்ரஸிக்கு பெட்டராக இருக்கும்? ஆக்சுவலிங்க ஹங் அசம்பிளி அப்படிங்கிற இந்த சினாரியோ வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்தது. இது யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. மக்கள் தான் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு டெமோக்ரஸியில் ஹங் அசம்பிளி வரக்கூடாதா, மெஜாரிட்டி தான் எல்லாருமே வரணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணால் ஒரு டெமோக்ரஸியில் வரலாம். அரசியல்வாதிகள் வேறு வேறு சித்தாந்தங்களை சார்ந்த இல்லை வேறு வேறு கட்சிகளில் ஹங் அசம்பிளி வரும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதெல்லாம் நீ பண்ணலாம், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்றத்தை சைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆதரவு கொடுக்குற ஒரு கட்சி வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது 10மே நீ பண்ணக்கூடாது, இது 8மே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது 8மே பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதோட மீனிங் என்ன? காமனாக நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். இப்போது நம்ம வியர்டாக நினைக்கிற ஒரு கூட்டணி 1999 திரு வாஜ்பாய் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பிஜேபி டிஎம்கே கூட்டணி நடந்துச்சு. இட் வாஸ் அ காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான். கொள்கை சார்ந்த 2 துருவங்களாக இருக்கிற 2 கட்சிகளும் இப்போ திரும்ப அந்த ஃபெட்டிகா 96 நிலையான ஆட்சியை சந்திக்கவே இல்லை இந்தியா. 96, 98, 99 இன்னொரு 99 இன்னொரு ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ணி 10 வருஷம் தான் ஆயிருக்கு. அது வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கானமி இப்படி இன்ஸ்டேபிளாக நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நமக்கு சாங்ஷன்ஸ் வேறு இருந்தது பொக்ரானப்போ நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணிட்டோன்னு. இந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி காட்ட வேணாங்கிற ஒரு சினாரியோ வரும்போது 2 துருவங்களாக இருக்க 2 கட்சி ஒன்று சேருது. ஏன்னா இதுக்கு மேலேயும் மக்களை எலெக்ஷனில் தள்ளலாம், மக்கள் வெறுத்துருவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சைன் பண்ணி டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சு டிஎம்கேவோட ஆதரவில் திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு அரசியல்வாதிகள் வரணும். ஸோ அப்போ வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமுங்கிற மெச்சூரிட்டி வந்துட்டு அந்த மினிமம் ப்ரோக்ராம்குள்ளே அவங்க 5 வருஷம் நிலையான ஒரு ஆட்சி வந்து கொடுக்கலாம். அவுட் சைட் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஆட்சியில் பங்கு பெறாமல் சப்போர்ட் கொடுக்கறது, அதான் வந்து அவுட் சைட் சப்போர்ட். அதுதான் நம்ம ஊரில் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2006 காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அவுட் சைட் சப்போர்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த அம்மா அவர்களுடைய ஆட்சியும் 2006 வந்து ஆட்சியும் மெஜாரிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியும் மெஜாரிட்டி தான். ஸோ அப்போ அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த சினாரியோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அவுட் சைட் சப்போர்ட்டில் இப்போது அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அது மீறி அவங்க நடக்கிறப்ப நாங்கள் சப்போர்ட் எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி இப்போ இப்படி வச்சுக்கலாம். இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல், இப்போ அவுட் சைட் சப்போர்ட்டில் ஒரு பார்ட்டி வந்து ஆதரவு கொடுக்குது, சிஎம் வந்து ஆட்சி அமைச்சிடுறாரு, ஒரு 6 மாதம் போகுது, 1 வருஷம் போகுது. அந்த 2 கட்சிகளுக்குள்ளே அப்புறம் ஒரு முரண் ஏற்படும் போது அவுட் சைட் சப்போர்ட்டில் இருக்க கட்சி ஆதரவை விலக்குது அப்படின்னா திரும்ப ஆளுநர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை ஆர்டர் பண்ணலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதுதான் பொம்மாய் திரும்ப வரும். அப்பையும் ஆளுநர் வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஆளுநர் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சுட்டு தான் டிஸ்மிஸ் பண்ணணும் தான் பொம்பாய் சொல்லுது. திரும்ப இன்னொரு வாட்டி கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி 118 நம்பர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி தொடரும். அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா திரும்ப எல்லா சினாரியும் வரும். பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து 6 மாதம் கழிச்சு ரீஎலெக்ஷன் வரும். இதான் நடக்கும். இதுதான் 1996 99 திரு வாஜ்பாய் அவர்களுக்கு நடந்துச்சு. இப்போ நம்ம வந்து அகெயின் இப்போ இந்த கம்மிங் பேக் டு ஹியர், இப்போ இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள ரீஎலெக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து திரும்ப ஹங் அசம்பிளி வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு திரும்ப இந்த மாதிரி ஃபெட்டிக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது எழுதும். ஓகே, ஸோ இதுதான் சினாரியோஸ். ஓகே.
ஸோ இன்னொன்று நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி நிறைய பேர் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பார்ட்டிக்குள்ளே சில பேர் முரண் இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு கட்சியோட ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து இப்போ ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ வரைக்கும் பாய வாய்ப்பு இருக்குது? அதாவது இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கேலே ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா 32 பேர் வரைக்கும் போகலாம், அப்படி போனால் அது பாயாதுன்றாங்க. ஸோ அது என்ன ஃபார்முலான்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இப்போ ரூல் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவுட் சைட் சப்போர்ட் வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற போது கட்சி தாவல் வராது. ஏன்னா கட்சியில் விப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, கொறடா. இந்த கொறடாவோட வேலை என்ன அப்படின்னா, கட்சி தலைமை தன்னுடைய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களும் எப்படி வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அட்வைஸ் பண்ணுறது தான் கொறடாவோட வேலை. அண்ட் அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அட்டண்டன்ஸ் கொண்டு வருது, அசம்பிளியில் அட்டண்டன்ஸ் கொண்டு வருது, யார் யார் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்னென்ன பில் கொண்டு வர போகிறாங்க, எப்படி ஓட்டு போட போகிறாங்க, இது எல்லாமே ஆர்டர் கொடுக்கறது கொறடாவோட ஒரு வேலை. ஸோ அந்த கொறடா தான் அந்த விப்பு வந்து ஒரு ஆர்டர் வந்து தன்னோட எம்எல்ஏ எல்லாருக்கும் போட்டாரு அப்படின்னா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் அது கட்டுப்பட்டாகணும். அந்த விப்போட ஆர்டரை மீறி ஒரு எம்எல்ஏ செயல்படும் போது அந்த எம்எல்ஏக்கு அகெயின்ஸ்ட் தான் அந்த கட்சி சபாநாயகர்கிட்ட நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம், அவர் எங்களை மீறி நடக்கிறாரு, எங்களோட கட்சியிலேருந்து அவரை நாங்கள் நீக்கிட்டோம், அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டாங்கன்னா சபாநாயகர் அவரை நீக்கலாம். அதுதான் கட்சி தாவல் சட்டத்தில் சொல்லுது. இல்லை சபாநாயகரே டிஸ்கிரிஷனில் அப்படி ஏதாவது ஒன்று நோட் பண்ணாருன்னா அவரே கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஒரு கட்சி எக்ஸ் இருக்குது, அந்த கட்சியுடைய தலைமையுடைய ஆர்டரையும் மீறி ஒரு சில எம்எல்ஏக்கள் தலைமை ஆர்டரை மீறி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எல்லார் மேலேயும் கட்சி தாவல் சட்டம் பாயும். ஆனால் ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஒரு ரூல் இருக்குது, 2/3 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. 2/3 நம்பர் ஆஃப் பீப்புள் இஃப் தே ஆர் கோயிங் டு ஆக்ட் டுகெதர், லைக் வாட் வி சா இந்த ஆம் ஆத்மி கேஸ். ஆம் ஆத்மி கேஸில் நம்ம இந்த 7 எம்பிக்கள் குரூப்பாக வந்து சப்போர்ட் பண்ணதை பார்த்தோம். இந்த மாதிரி 2/3 இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் இருக்குன்னு சொன்னீங்க? ஏடிஎம்கே நம்பர் 49 ஏதோ நம்பர் இருக்குது, 47. அதோடைய 2/3 எவ்வளோ வருதோ, ஸோ இப்போ 47 அவங்க நம்பரு. ஸோ 47ல் நமக்கு வந்து 2/3 66% எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு குழு, எங்களுடைய கட்சியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு குழுவாக நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா கட்சி தாவல் சட்டம் வராது. ஸோ அப்போ இந்த 47ல் 2/3 எவ்வளோ வருது? அரௌண்ட் 32 அந்த மாதிரி ஏதோ. ஸோ அது அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது பண்ணலாம். சார், இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து 118 இது ஆதரவு வேணும், அதை போலிங்கில் வேணும். இப்போ சப்போஸ் வந்து அது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு அதில் வந்துட்டு ஏதாவது கூட்டணி கட்சி வந்து வெளில வந்தால் ஆட்சி திரும்பியும் இது வைப்பாங்களே. இப்போ அது மாதிரி இல்லாமல் ஒரு 118 பேர் கூட்டணியோட இருக்காங்க, அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வந்து போலிங்கில் சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு 2-3 சீட் வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ திரும்பி இது போலிங் வைப்பாங்களா, இல்லை லைக் வந்து திரும்பி எதனா ஆகுமா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கனால அப்படியே கண்டினியூ விட்டுருவாங்களா? அது வந்து கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போது என்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு 118 இல்லையோ எப்போ வேணாலும் கவர்னர் வந்து கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சிஎம் கிட்ட கேட்கலாம். என்றைக்கு வேணாலும் கவர்னர் அழைச்சு உனக்கு 118 நம்பர் இருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சிஎம் கிட்ட கேட்கலாம். அது கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து எப்போ வேணாலும் சிஎம் கிட்ட 118 ப்ரூவ் பண்ண சொல்லலாம். இப்போ யார் எதிர்க்கட்சி தலைவராக நிர்ணயிக்க போகிறாங்கன்னு தெரியல. திரு எடப்பாடி அவர்களையா இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா நமக்கு தெரியல. இப்போது அப்படி இருக்கும் பொழுது ஆளுநரோ எதிர்க்கட்சி தலைவரோ எப்போ வேணாலும் 118 ப்ரூவ் பண்ண சொல்லலாம். அது ஒன்று நடக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒன்று கோட் பண்ணுறேன். திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2004 ஆட்சி அமைக்கிறப்போ மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி தான், திமுகவும் அதில் இடம்பெற்றுச்சு, கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்றாங்க. ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்கா கூட அணு மின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டார். அந்த நியூக்ளியர் டீலை சைன் பண்ண உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவரோட ஆதரவு எடுத்துட்டாங்க. அதனால் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு. போன பிறகு எதிர்க்கட்சி வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து நம்பரை வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க திரு மன்மோகன் சிங் அவர்களை. அப்போ என்ன ஆச்சு, யார் சப்போர்ட் பண்ண போறான்னு தெரியல. மன்மோகன் சிங் இந்த இது இருந்தாலும் அவர் தைரியமாக முடிவெடுத்தார், ஆட்சியே கவிழ்ந்தாலும் பரவாயில்ல நம்ம நியூக்ளியர் டீலை சைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் சைன் பண்ணார். ஆனால் என்ன ஆச்சுன்னா இங்கே கம்யூனிஸ்டுகளுடைய சப்போர்ட் போன பிறகு வித்தின் ஃப்ளோர் டெஸ்ட் வர்றதுக்குள்ள சமாஜ்வாடி பார்ட்டியோட ஆதரவு வந்து வந்துருச்சு. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு சமாஜ்வாடியோட எம்பிக்கள் எல்லாருமே மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அப்போது இன்கேஸ் ஒரு கட்சி தன்னோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாலும்
ஃப்ளோர் டெஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு கட்சி கிட்ட இருந்து சப்போர்ட் வாங்கிட்டு ஆட்சியை தொடரலாம், லைக் மன்மோகன் சிங். இப்போ அந்த ஆட்சி, அதாவது இப்போ 118 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்ட சொல்கிறாங்களே, அது வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கும் கவர்னருக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை வந்துட்டு மூன்றாம் முகமாக இருக்க இப்போ ஏடிஎம்கே இருக்குன்னா அவங்களுக்கும் அந்த பவர் இருக்குமா? ஆக்சுவலி இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிற யார் வேணாலும் நோ கான்ஃபிடன்ஸ், அதாவது எனி எம்எல்ஏ வித் தி சப்போர்ட் ஆஃப் 50 people வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வரலாம், யார் வேணாலும் கொண்டு வரலாம். ஆளுங்கட்சியில் யாரும் கொண்டு வர போகிறது இல்லை, கொண்டு வந்தால் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் கொண்டு வரும். அப்புறம் இந்த சஸ்பெண்ட் அனிமேஷன் சொன்னீங்களே, இப்போ வந்து இப்போ ஒரு ரீஎலெக்ஷனை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 months கேப் எடுக்கும். இப்போ அது வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டை யார் ரூல் பண்ணுவா? இப்போ அவங்களுக்குன்னு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது மாறுமா, இல்லை வந்து சேம் ஆஸ் எம்எல்ஏ அவங்கள மாதிரி இது? அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்துருச்சுன்னா சிஎம்க்கும் அமைச்சர்களுக்கும் டிசால்வ் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து ரிமூவ் பண்ணி, பிரசிடென்ட் ரூல்னாலே சிஎம்மும் அமைச்சரும் டிசால்வ் ஆயிட்டாங்க, டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. ஆனால் வந்து அசம்பிளியை வந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணாமலே நடத்தலாம். அசம்பிளி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா எம்எல்ஏகளுக்கு வந்து பவர் இல்லை. ஸோ அப்போ டோட்டல் பவரும் கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் தான் ரூல் பண்ணுவார். கவர்னரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி ரூல் படி தான் நடக்கும். ஆனால் புது திட்டங்களோ இல்லை புது இதுவோ தான் கொண்டு வர முடியாது. இந்த அவுட் சைட் சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இப்போ சொன்னீங்க, அது இப்போ பெரும் பேசுபொருளாகவும் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இந்த அவுட் சைட் சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு லீகலாக எதாவது டேர்ம்ஸ் இருக்கா? இந்தந்த விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு லீகலாக எதாவது டேர்ம்ஸ் இருக்கா, அல்லது கட்சிகளுக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கா? லீகலாக எதுவுமே இல்லை, கட்சிகள் கூட போட வேண்டிய ஒப்பந்தம் தான். லீகலி மெஜாரிட்டி இருக்கணும், அவ்வளோதான். சட்டமும் கான்ஸ்டியூஷனும் சொல்கிறது மெஜாரிட்டி இருக்கணும். நீ ஒரு நம்மளுடைய ஆர்டிகல் 164 ஆர்டிகல் 75 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, மினிஸ்டர்ஸ் வித் தி ஹெட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் கேன் ரூல் ஆஸ் லாங் as they have the support of parliament and state legislature. ஸோ அப்போது 118 நம்பர் இருக்கிற வரைக்கும் இருந்தாலே போதும். ஸோ கட்சிகளுக்கு இடையில கட்சிகள் இடைக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட் தான்.